ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு 1 கப் மைதா மாவு எடுத்துருக்கேன். 1 ஸ்பூன் எள்ளு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு போட்டு எண்ணெய் 1 ஸ்பூன் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் திக்காகவே பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நல்லா பிசைஞ்சு வச்சு கொஞ்சம் எண்ணெய் போட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கலாம். 1/2 hour ஊற வச்சுட்டு இப்போ நம்ம 2 உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். இது தேய்க்கணுங்க. ரொம்ப நைஸாக வேண்டாம், ஓரளவுக்கு தின்னமாட்டு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. சப்பாத்தி எப்படி தேய்ப்போமோ அதேமாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க. குறுக்க கட் பண்ணி நான் ரெக்டாங்கிள் சைஸில் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரவுண்ட் சைஸில் கட் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. அது நம்ம இஷ்டம் தான். பாருங்கள் எவ்வளோ அழகாக கட் பண்ணி எடுத்தாச்சு. எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. எண்ணெய் காய வச்சு நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கணுங்க. எண்ணெய் காயத்துலேயும் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறம் குறைச்சிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு போட்டு நல்லா செவக்க வேக விட்டு நம்ம எடுத்தோம்னா கிறிஸ்பியாக இருக்குங்க. நல்லா டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். எள்ளு போட்டுக்கனால ரொம்ப ஹெல்த்தியாக உள்ளது. இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்களை பண்ணி கொடுங்க, குழந்தைகளுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. பார்க்கலே எவ்வளோ கலர்ஃபுல்லாக எம்மியாக இருக்குது பாருங்கள். ஒரு கிளாஸ் டீ போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ட்ரை பண்ணுங்கள்.